ஸோ 2026ல ஒரு ஹேபிட் சொல்லுங்க ப்ரோ நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற ஒரே ஒரு ஹேபிட் வந்து ஜேர்னலிங் பண்ணுறதா தான் இருக்கும். ஸோ 2026ல ஜேர்னல் பண்ணுறது மூலிமா உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்படின்னு சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன் வாங்க. ஸோ என்னோட ஜேர்னலிங் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆகிறது வந்து 2023ல. ஸோ நான் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து ஜேர்னல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து 2023யோட டைரி. அண்ட் தென் 2024க்கு நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங்கோட ஜேர்னல் 2.0 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து 2020 இருக்கேன். அடுத்து 2026க்கும் நான் வந்து டைரி வந்து வாங்கிட்டேன். ஸோ இதுதான். ஸோ இது எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் டாக்குமெண்டைசிங் யுவர் செல்ஃப். ஸோ உங்களே டாக்குமெண்டைஸ் பண்ணிக்கிறது மூலமாக ஸோ 1 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்க, இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்றத உங்களால் கிளியராக எவாலுவேட் பண்ண முடியும். ஸோ உங்களை நீங்களே எவாலுவேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, நீங்கள் இன்னும் பெட்டர் ப்ரொடக்டிவாக இருப்பீங்க. இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் நிறையா உங்களையே வந்து எவாலுவேட் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ 2வது பார்த்தீங்கன்னா, பிளானிங் யுவர் டே. ஸோ ஒரு நாள் முடிஞ்சு அந்த நாளோட நைட்டில் உட்காந்து நீங்கள் வந்து ஜேர்னல் பண்ணும்போது, ஸோ இதெல்லாம் இப்படி பண்ணியிருக்கலாமோ, இவங்ககிட்ட கோவப்பட்டிருக்க வேணாமோ, ஸோ இந்த மாதிரி தாட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கலெக்ட் ஆகும். ஸோ அந்த தாட்ஸை வந்து நீங்கள் ஜேர்னல் பண்ணும்போது, நீங்கள் வந்து பெட்டராக இன்னும் அடுத்த நாள் பிளான் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் வந்து இதெல்லாம் பிளான் பண்ணணும், இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்றத நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே பிளான் பண்ணி உங்களோட டைரியில் எழுதி வைக்கும்போது, நீங்கள் இன்னும் பெட்டர் ப்ரொடக்டிவாக இருப்பீங்க. ஸோ 3rd வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. ஸோ இந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டி எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பர்சனல் எக்ஸாம்பிளே எடுத்துக்கணும் அப்படின்னா, நான் வந்து 2025ல ரொம்ப எமோஷனலாக அன்ஸ்டேபிளாக இருந்தபோது, ஸோ இந்த விஷயத்த யார்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து நீங்கள் உங்களோட டைரியில் வந்துட்டு உங்களோட தாட்ஸை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ரெஃப்ளெக்ட் பண்ணுறது மூலிமா அதிலிருந்து இன்சைட்ஸ் எடுத்துக்கிட்டு நம்மளால் ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காகவும், பெட்டர் எமோஷ்னலாக இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு நான் ஜேர்னலிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ நீங்களும் 2026ல ஜேர்னலிங் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.